எனக்கு கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகரிச்சிக்கா இல்லையா, ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் இல்லாம நம்ம எப்படி விளங்கிக் கொள்றோம்? சரி, எப்ப நம்ம டெஸ்ட் எடுக்கணும்? முதலா ஒரு மனிதன் வாழ்நாள்ல எப்ப டெஸ்ட் எடுக்கணும்? எவ்வளவு காலத்துக்கு திருப்பி திருப்பி எடுக்கணும்? என்ன விஷயங்கள் நம்மளோட உடம்புல நடந்தால் நம்ம கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கண்டுபிடிக்க? ரைட். பேசிக்கா என்னன்னா, கொலஸ்ட்ரால் ஒரு கொழுப்பு, ஒரு ஃபேட். அது ரத்தத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். பல வருடமா கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ள ஆக்கட ரத்த ஓட்டத்துல போய் அந்த ரத்த குழாயில படிஞ்சு என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளைக்கிற இடத்தை சின்னதாக்கும். அப்ப ரத்தம் ஓடுறது எப்ப பிளக் ஆகுதோ, ஒரு இடத்துல ரத்தம் ஓடுறதுக்கு அட்டாக் ஒன்று வருதோ, புடிச்சு விடுதோ, அந்த டைம்ல நமக்கு என்னென்ன செய்யுதோ அது அதிகமா கொலஸ்ட்ரால் ஆயிக்கலாம். சரி, அதை எப்படி நம்ம விளங்குறது? பொதுவா ரத்தத்தை அட்டாக் பண்ற இடங்கள் கொலஸ்ட்ராலால 3 இடங்கள் இருக்குது. எந்த இடம்? ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்களே. அப்ப ஹார்ட்டுக்கு கொடுக்குற ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் மிச்சம் அதிகாலமா இருந்து அது அடைச்சதுன்னு சொன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அப்ப அதை எப்படி விளங்கிக் கொள்றது? கையெல்லாம் மரத்த மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், நம்ம கோல்டான ஒரு ஏரியால இருந்தாலும் நமக்கு தொடர்ச்சியா வேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், செஸ்ட் பெயின் ஆயிக்கும், மூச்சுடுக்க கஷ்டமாயிக்கும். அப்ப இது கொலஸ்ட்ரால் அறிகுறி. அதுக்கு ஹார்ட் அட்டாக் மூலம் காட்டப்படுது. அடுத்தது என்ன? மூளைக்கு போற ரத்தத்துல குழாய் அடைச்சிருந்தா என்ன நடக்கும்? மூளை அட்டாக் அப்படிதான் சொல்றேன், வச்சுக்கொள்ளுங்களேன். அதாவது ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அப்ப அதை என்ன செய்யும்? ஒரு பக்கம் பாதம், ஒரு பக்கம் நமக்கு நம்னஸா இருக்கும், ஏதோ ஒரு பக்கம் நமக்கு மரத்து போன மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் விளங்காமைக்கும், இந்த பாரிசவாதம் சொல்லுவாங்க, விளங்காமைக்கும், திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும், நம்மளோட ஒரு ஏதோ ஒரு கண் திடீர்னு தெரிஞ்சு மர வரும், நமக்கு தெரியாம போகும், மர பார்வை வரும். அப்படி 2 கண்ணும் அவுட் ஆகலாம், இல்ல 2 கண்ணும் திருப்பி வரலாம். அப்படியான ஒரு நிலைமை வரும். இப்படியான சில சிம்டங்களை காட்டுறது மூலம் நம்மட கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிக்கின்னு கண்டுபிடிக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது என்ன செய்யும்? கால் கைக்கு போற ரத்த ஓட்டம் குறைவா இருந்தால் நமக்கு என்னென்ன கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தும் சொன்னால், வெளிக்கொணரும் சொன்னால், இப்ப கால் கையில பொதுவா கைக்கு போற ரத்தங்கள் குறைவாய்க்கு இருந்தால பெருசா காட்டாது, ஒரு சின்ன மரப்புத்தன்மைகளை காட்டலாம். பட் காலில் அதிகமா நமக்கு அதிகமான சில விஷயங்களை வெளிக்கொணரும். என்ன வெளிக்கொணரும்? கால் இப்ப நாங்க நடந்து போச்சுல சதை பிடிக்கும், அல்லாட்டி நோவும். ரெஸ்ட்ல நின்றா நமக்கு அது ஓகே ஆயிரும். அப்ப நம்ம கொலஸ்ட்ராலை செக் பண்ணணும். ரைட். அதே மாதிரி கால் மரத்து போற தன்மை, திடீர்னு நமக்கு மறக்கிற தன்மை இருக்கும். அதே போல கால்லயோ அதாவது ஃபுட்ல பாதங்கள்லயோ விரல்கள்லயோ புண்ணு மாறாது. ஏன்னா புண்ணு மாறுறதுக்குரிய பிளட் எல்லாம் போய் குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்து மருந்தும் போறதுக்குரிய மாதிரி அங்க இருக்காது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொலஸ்ட்ரால்ல அலர்ட் ஆயிக்கணும், நமக்கு உடம்புல வந்திக்குது. சரி, இந்த மாதிரி விஷயம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதா? இல்ல. அப்ப எப்ப செக் பண்ணணும்? இப்பவே கண்ணை கட்டுது. இந்த மாதிரி விஷயம் நம்ம பிரச்சனை வந்துட்டு, அப்ப அதுக்கு முதல்ல நம்ம கவனமாயிக்கணும். செக் பண்ற வயசு பொதுவா பேஸ்ல ஒரு வயசு 20 வயசுல செக் பண்ணிக்கணும். பொதுவா ஒரு பேசிக் டெஸ்ட். அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லையா, ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒருக்கா ரிப்பீட் செக். எல்லாருக்கும் அப்படி இல்ல. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னது ரொம்ப ஆறுதலா இருக்கு. இப்ப 20 வயசுல செக் பண்ணோம் பொதுவா உள்ள ஆக்கள். பட் இதே ஒரு தடிச்சு கொளுத்து பருமன் கூட 100 கிலோ உள்ளவன் அதை 5 வருஷத்துக்கு பிறகு செக் பண்ண ஆளே கேசல் நேரம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படி இல்லை. அவர் வேற கேட்டகரி. அவர் அடிக்கடி செக் பண்ணணும். சீனி உள்ள ஆட்கள் அவரும் அடிக்கடி செக் பண்ணணும். அதே மாதிரி பிரஷர் உள்ள ஆட்கள் அவங்களும் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளணும். அதே போல குடும்பத்துல ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திக்கிற ஆட்கள், குடும்பத்துல அதிகமான கொலஸ்ட்ராலால பிரச்சனை உள்ள குடும்பங்கள்ல உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஸ்மோக்கிங் குடிக்கிற ஆட்களும் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். சரி, இதன் மூலம் என்ன நடக்கும்? நாம கொலஸ்ட்ராலை நம்மளோட உடம்புல இருந்து எப்படி சிம்டம் வெளியாகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அன்மூட நாம மருந்து செஞ்சு கொண்டு நம்மட நோய்வாய்ப்படாம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். தேங்க்யூ.